நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, கொடுங்க இது நானும் பிடிக்கிறேன். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. 25 வருஷமா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க. அது வச்சுதான் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு பேத்திமார்களை எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். ஞான வச்சுதான் என்ற தொழில சாமி. ஒரு வேலையில போயிருச்சு. என்ன பண்ணுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க ஆட? பாபான்னு வந்துரும். எங்க இப்ப கூப்பிடுங்க. எங்க கூப்பிடுங்க. எல்லா சைடுல ஆடுக வருது. எல்லா ஆடும் வந்துருச்சு இல்லைங்களா? இப்படிதான் ஆடு நீங்க கூப்பிட்டா வந்துருது. பெரிய விஷயமா. அப்படியே ஒரு கேங்கா கூப்பிட்டீங்களே. எவ்வளவு கிலோ வருங்க? 30 கிலோக்கு மேல இருக்கு. ஆனா கஷ்டமா இருக்குல்லங்கம்மா கொடுக்கும்போது. கஷ்டம் தானே. பின்னாலே தான் வரும். நான் ஒரு எட்டு வச்சா அவன் ஒரு எட்டு வைப்பான். நான் ஒரு எட்டு வைக்கலன்னா அவனும் ஒரு எட்டு வைக்க மாட்டான். அப்படியே நிப்பான். கை பழக்கத்துல இருக்கிறவன். சரி, இது நீங்க விற்பனை கொடுக்குறாம இருந்தா ஒரு 30 கிலோனா என்ன விலைக்கு போகும்? என்ன பூமாதேவி நகர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர். நீங்களாம் ஈர்லர் இன மக்களுங்களாமா? ஓகே. இங்க வந்து ஈர்லர் இன மக்கள் வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிரதான தொழிலே பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள் வளர்க்கும் தொழில தான் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆடுகள் வளர்க்கும் தொழில் தான் இவங்களுடைய பிரதான தொழில். இந்த இடம் பாத்தீங்கன்னா யானைகள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடங்க. இந்த இடத்த வந்து அணுகியிருக்கோம். இந்த ஆடு வளர்க்கும் தொழில வந்து ஒரு சிறுவன் வந்து பள்ளி சிறுவன் வந்து 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. அவரும் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. மொத்தமா ஒரு 50 ஆடுகள் இருக்குங்கன்னா நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க கிட்ட நம்ம சில வார்த்தைகள் கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கம்மா. உங்க பேருங்க? நீங்க எத்தனை ஆண்டுகளா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க? ஆடு நான் 10 25 வருஷத்துக்கு மேல இருந்து 25 வருஷமா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க. அது வச்சுதான் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு பேத்திமார்களை எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். ஞான வச்சுதான் என்ற தொழில சாமி. அது இல்லாம போனா ஒண்ணும் பண்ண முடியாது. வேலைக்கெல்லாம் போக முடியாது. சரிம்மா. ஏதோ இந்த ஆட்டை வச்சுதான் நான் ஓட்டிட்டு இருக்கீங்க. இப்ப எத்தனை ஆடுகள் நீங்க வச்சிருக்கீங்கம்மா? என்றது 29. 29. தம்பி உங்க பேருங்க? என் பேர் சிவா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் 10th படிச்சேன். இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே. நீங்க படிச்சுட்டே இந்த ஆடுகள் மேய்க்கும் தொழில தான் நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. இங்க எத்தனை ஆடுகள் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 10 இருக்குது. 10 உருப்படி இருக்கு. சரி, நீங்க உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்னம்மா? என்ன நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் டீச்சர் படிக்கணும். படிப்பீங்க. கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. சரி தம்பி உங்க பேர் சொல்லுங்க. பெரியவராச்சா நீங்க? தேவ. எத்தனாவது படிக்கிறீங்க? 6வது முடிச்சு 7வது. நீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க நீங்க? 19 உருப்படி. இப்ப ஆடு போயிருச்சு, ஒரு வேலையில போயிருச்சு. என்ன பண்ணுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க ஆட? பாபான்னு வந்துரும். எங்க இப்ப கூப்பிடுங்க. இப்படிதான் கூப்பிடுவீங்க. ஆடு வந்துரு எங்க போனாலும். இப்ப நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே நாட்டு வெள்ளாடுகள் தான். எல்லாமே கருப்பாடுகள் தான் வச்சிருக்கீங்க போல இருக்கு. கருப்பாடுகள் தான். எப்படிமா நீங்க இந்த தொழில் எப்படி ஆரம்பிச்சீங்க? உங்களுடைய பிரதான தொழில், உங்களுடைய இருளர் இன மக்களுடைய தொழிலே இந்த ஆடுகள் வளர்க்கும் தொழில் தான். நம்ம எல்லாம் இப்ப சில பேர் ஆடுகள்ல இல்லைங்க. அதனால காட்டு பக்கம் மட்டும் நரி இருக்குதுங்களா? இப்போ அதுக்கு மலைக்கெல்லாம் போக முடியாது. நம்ம இப்ப இந்த குறைய மேய்க்கிறதுனால பரவாயில்ல. மலைக்கெல்லாம் போனா 1-2 காணாம போகுதுங்க, புடிச்சிட்டு போயிருது. என்ன பண்றது? அதனால நாங்க குறையிலேயே தான் மேய்க்கிறது. இங்கே நீங்க மேய்ச்சிக்கிறீங்க. கொடுங்க இது நானும் பிடிக்கிறேன். சொல்லுங்க. அப்படி மேய்ச்சிக்கிறது. நம்ம ஏதோ 1-2 வச்சு ஏதோ அதை வச்சு காலத்து ஓட்டிட்டு இருக்கிறது. என்ன பண்றது? இதுல எவ்வளவு ஆடுகள்மா? நீங்க ஒரு கஷ்டம்னா எவ்வளவு ஆடுக்கு நீங்க விற்பனைக்கு கொடுப்பீங்க? அது 2-3 இப்படி ஒட்டுக்காவும் கொடுக்க மாட்டோம். எங்க 2-3 இப்படி வேணா கொடுத்துருவோம். கடாய்கள் தான் கொடுப்போம். பொட்டை ஆடெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதான் உங்களோட மூலதனம். எப்படி கொடுப்பீங்க? கடாய்கள் தான் பெருசு பண்ணி அப்புறம் 20,000க்கு மேலதான், கம்மி இல்லைங்க, கொடுத்துருவோம். பெருசு பெரிய கடையில 20,000 இப்படித்தான் கொடுப்போம். 20,000 கொடுப்பீங்க. எங்க இருக்கிற வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போறாங்க? நம்ம எல்லாம் இந்த கோயிலுக்கு இருந்துன்னா கோயில் விசேஷத்துக்கு வந்து வாங்குவாங்க. நிறைய பேர் வருவாங்க. கசாப்புக்கெல்லாம் அவ்வளவு கொடுக்க மாட்டேன் நானு. இதே ரொம்ப முடியாம இருந்தா கசாப்பு கொடுப்பாங்க. இல்லைன்னா இப்படி கோயிலுக்கு வந்து கடாய் வெட்டுறதுக்கு வந்து கேட்டாங்கன்னா 2-3 பெரிய பெரிய கடாய் வந்து கேட்டாங்கன்னா 1-2 தாட்டிடுவோம். மொத்தமா பிடிக்கிறவங்க பிடிச்சுக்குவாங்க. 4-3 இல்ல 1-2 வேணுங்கிறவங்க 1-2 பிடிச்சுக்குவாங்க. அப்படி இருந்தா கடாய் தாட்டிடுவோம். அப்ப ஆடுகளை வந்து இனவிருத்தி அதிகப்படுத்துறதுக்கு என்ன முறைகள் நீங்க கையாண்டுட்டு இருக்கீங்க? இப்ப எத்தனை கடை வச்சிருக்கீங்க?
இப்போ கிடாய் ஒரு 2 கிடாய் தான் இருக்குது. ஆ. கிடாயெல்லாம் கொடுத்துட்டேங்க. ஆ. கிடாயெல்லாம் பிறவை குட்டி எவ்வளவு இருக்கு? பிறவை குட்டி ஒரு 4-5 இருக்குது இருக்குதுங்க. ஆ. அதுவும் கொடுத்துட்டேன். பிறவை குட்டி ஒரு 3-4 இருக்குது. ஆ. அப்புறம் 2 கிடாய் குட்டிங்க தான் ஒரு 4-5 உருப்படி இருக்குதுங்க. ஆ. அதே எப்படியோ ஆடி மாசம் வந்துச்சுன்னா கொடுத்துருவோம். ம். அதில் ஒரு விலை வந்தா கொடுத்துட்றதுங்க. ம். விலை வரலன்னா கொடுக்க மாட்டோம். ஆ. என்னென்ன இப்போ மழை இல்லாம இருந்துச்சுலங்க ஒரு 3 மாசம் ரொம்ப கஷ்டமா ரொம்ப இருந்துச்சு. கஷ்டம்தாங்க. அப்புறம் இந்த அவரை போட்டு ஆ. எல்லாம் ஒரு 5000த்துக்கு வாங்கினாங்க நானு. சரிம்மா. அது வாங்கிதான் ஒரு சட்டி நிறைய ஆட்டி ஆட்டி போட்டு போட்டு வைக்கிறது. வச்சு தண்ணி காட்டி அது தின்னது பிற்பாடு தண்ணி காட்டி ஓட்டிட்டு வர்றது. ம். இப்ப இந்த ஒரு மழை வந்ததுனால பரவாயில்லைங்க. இந்த குறைய மேய்க்கிறோம். ம். மழை இல்லாதப்பெல்லாம் என்ன பண்றது? அவரை போட்டு அது இது கொண்டாந்து வச்சு வாங்கிதான் போடணும். ஓ. அப்புறம் தீவனம் இல்லாம ஆடுக்கு என்ன பண்றது? கண்டிப்பாங்க. அது சிரமம் தானங்கம்மா. சிரமம் தான். ஓ. அதே ஒரு பக்கம் 5000த்துக்கு கொடுத்தாங்க. இது என்னம்மா இது? ஏன் என்ன இவ்வளவு பெருசு இருக்கு? கொஞ்சம் அந்த ஆடு க்ளோஸ் போங்க. கிடாய்ங்க, சாமி கிடாய். இதுதான் சாமி கிடைங்களா? ஆமா. எவ்வளவு வெயிட் இருக்குங்கம்மா இது? வயிறுக்கும் வெயிட் எல்லாம். எவ்வளவு இருப்பாருங்க இவரு? அவரெல்லாம் இருப்பாரு. கிலோலாம் 30 கிலோக்கு மேல இருக்கு. 30 கிலோ வருங்களா? முட்டிருங்களா? விட்டாரு. சாந்தமான கிடை தான். சாதாரண கிடாய். ஒண்ணும் பண்ணாதா? ஒண்ணும் பண்ண மாட்டேன். பாஸ். என்ன பேரு? பாஸ். கூப்பிட்டு திரும்புறானுங்களே. பா இங்க வா இங்க வா. பா இங்க வா பா. அது கையிலேயே பழக்கமாச்சு கிடாய். அடே ஏன் பாஸ்? நான் சொல்லலாமா? ஒண்ணும் சொல்ல அதெல்லாம் மாட்டாருங்களா? ஒண்ணும் பண்ண சரிடா, மாட்டேன். சரி, சரி. எப்போ விடுற மாதிரிங்க? கொஞ்சம் நாளானா கொடுத்துருவேன். இந்த 6 மாசத்துக்குள்ள செய்யறேன்ட்டாங்க. அதனால அப்படி வச்சு. ஆனா கஷ்டமா இருக்குல்லங்கம்மா கொடுக்கும்போது. கஷ்டம் தானே. பின்னாலேயே தான் வரும். நான் ஒரு எட்டு வச்சா அவன் ஒரு எட்டு வைப்பான். நான் ஒரு எட்டு வைக்கலன்னா அவனும் ஒரு எட்டு வைக்க மாட்டான். அப்படியே நிப்பான். கை பழக்கத்துல இருக்கிறவன். அது பாக்கும்போதே மனசுக்கு கஷ்டமா இருக்குல்லங்கம்மா. எப்படி கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்றது? நம்ம கொடுக்கணும்னு ஆத்தாலும் சொல்லியாச்சு. அப்புறம் கொடுத்துதான் ஆகணும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. இப்ப இந்த மாதிரி கெடா வந்து இவ்வளவு வெயிட் வரணும்னா எவ்வளவு நாள் வளர்க்கணுங்க? இது இப்ப 5 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. 5 வருஷமா? சரி, இது நீங்க விற்பனை கொடுக்குறா இருந்தா ஒரு 30 கிலோனா என்ன விலைக்கு போகும்? அது அப்படி கடாய் அத விலைக்கு நம்ம பேசக்கூடாது. இல்லம்மா, இத சொல்லுங்க. வேற கடைகள் வேற கடாய் இல்ல. இதெல்லாம் இப்ப இந்த கடாய் பேசக்கூடாது. நம்ம அதை இந்த கடையை பேச வேணாம். நீங்க வேற கடை ஒரு 30 கிலோ இருக்கிற கடைனா 30 கிலோன்னா வர அந்த கடாயில 30,000 சொல்லிட்டு இருக்கிறோம். எதுங்கம்மா? 30,000 வந்தா தான் கொடுப்பேன். வேற இன்னொரு கடை இருக்குது. கூப்பிட்டா வருமா? அப்ப வரமாட்டேன். அவன் எங்க இருக்கிறானோ தெரியலப்பா. ஏய், எனக்கு வர்றதுக்கு பயமா இருக்குடா. வர சொல்றேன். நீங்க இங்க இரு. கொஞ்சம் எப்படி முரட்டாளா? அம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முற்புதரான இடங்கள் தான் இது. இந்த இடத்த அப்படியே நானும் ஒரு பார்வை பார்த்தேங்க. இங்க என்ன வேணா இருக்கலாம். பாம்பு இருக்கலாம், ஏன் புலி கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம். நீங்க நரின்னு சொன்னீங்க, யானை கூட மறைஞ்சிருக்கலாம். இந்த ஒரு கடினமான ஒரு இடங்கள்ல நீங்க இந்த ஆடு மேய்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது கஷ்டமா இல்லைங்களா? உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு இல்ல. ஏதோ உசுருக்குதான் அப்படி மேய்ச்சிட்டு போறது. அப்புறம் என்ன பாதுகாப்பு இருக்கு? எவ்வளவு நேரம் மேய்ப்பீங்க? காலைல எத்தனை மணிக்கு மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு வருவீங்க? காலையில ஒரு 12 மணிக்கு அழைச்சி விடுவா. 12 மணிக்கு மேல ஓட்டிட்டு வந்தா இப்போ இதோட 6 மணிக்கு தான் போவோம். 6 மணி ஆயிருங்க போறதுக்கு. ஆமா. காலையில இருந்து நைட்டு சாயங்காலம் வரைக்கும் இருப்பீங்க. ஆமா. ஏன்னா இப்ப இடையில சாப்பாட்டுக்கெல்லாம் என்னமா பண்ணுவீங்க? சாப்பாடு இப்ப நீ பொழுதோடதா. காலையில சாப்பிட்டு வரதோட சரி. சரி. ஆமா. அந்த குழந்தைங்களும் அதே மாதிரிதான். அதே மாதிரிதான். எப்படிமா அதை சாப்பிடாம இருக்குது? தண்ணி கொண்டு வந்து அந்த தண்ணி மட்டும் குடிச்சுக்க வேண்டியதா. அப்புறம் ஆடு மேய்ச்சிட்டு போய் பொழுதோடதான் சாப்பிடுவோம். இப்ப நீ அதே மாதிரிதானாடா? நீ சாப்பிட மாட்டியடா? அப்ப என்னதான் பண்ணு? பசிக்கும்ல? அதே பழக்கமாயி போச்சுங்க. மதியான சாப்பாடே இல்ல. நைட்டு சாப்பாடோட சரி. மத்தியானம் தான் சாப்பிட்டு தான் வருது. காலையில தானே சொன்னீங்க? 12 மணிக்கு சாப்பிட்டு வந்து பாருங்க. 12 மணிக்கு சாப்பிட்டு வந்துருக்கீங்க. அம்மா அப்புறம் சாப்பிட்டு வந்து ஆடு ஓட்டிட்டு வந்தா போறதோட 6 மணிக்கு தான். சரிம்மா, சரிம்மா. 6 மணிக்கு தான் ஓட்டிட்டு போவோம். இந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா சுத்தமா காடுதாம்மா. எல்லாம் மலை தான் சுத்தி இருக்குதுங்க. யானைகள் அதிகமா இங்க வருங்களா? ஆனை இருட்டானா வருங்க. இருட்டானா வரும். ஆனை வந்துருச்சுன்னு இப்ப எங்கோ போயிருக்கு. போயிட்டு சுத்தி அங்க வந்துச்சுன்னா அப்புறம் தோட்டம் வர்ற எல்லாம் இதெல்லாம் வந்து சுத்தி போகும். நீங்க பாத்திருக்கீங்களா? ஆனை நாங்களும் வர மாட்டோம். நீ பாத்துருக்கிறியா?
பாத்துருக்கேன். வாட்டர் பாட்டில் கட்டி வச்சிருக்காங்க அங்க. அது வளர்த்துறானே. நீங்க இப்ப இருக்குங்களா? இல்ல இப்ப பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இல்லம்மா, நீங்க காட்டு யானை ஏதாவது பாத்திருக்கீங்களா? காட்டானே எல்லாம் பக்கத்துல எல்லாம் பாத்து தூரமா இருந்து பாத்துருக்கீங்க. தூரம் இருந்து பாத்துருக்கேன். உங்களுக்கு தெரியுமாமா யானை இருக்குதுன்னா? உங்களுக்கு ஆ, ஆ, ஒரு சில பேருக்கு அந்த ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிப்பாங்க சொல்லுவாங்க. ஆமாங்க. அது எப்படி? இது வந்து இங்க காட்டுக்குள்ள எல்லாம் வராதுங்க. இப்ப பகல்ல எல்லாம் வராது. ம். அது மலையெல்லாம் மலை அடி வரத்துல எல்லாம் வந்து தங்கிக்கும். சுமார் எத்தனை யானைகள் இங்க இருக்குங்க? அது ஒரு கூட்டமா வந்துச்சுன்னா 10, 20 இப்படி வரும். ஆ. 1, 2 வந்துச்சுன்னா 1, 2 இப்படி வந்துச்சு போகும். உங்களை எல்லாம் எதுவும் தொல்லை எல்லாம் படுத்தாதுங்களா? நாங்க இருக்கிறது அங்கங்க, எங்களுக்கெல்லாம் எந்த தொல்லை இல்லைங்க. இல்ல. ம். சரிங்கம்மா, உங்களுடைய ஆடு வளர்ப்பை பற்றி, அது நாட்டு வெள்ளாடு வளர்ப்பை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. ரொம்ப நன்றி தம்பி. நன்றிப்பா. நன்றிம்மா. இந்த ஒரு காணொளி பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி இடங்களை வந்து நீங்க பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு நார்மலா வந்து ஆடு மேய்க்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க படக்கூடிய இன்னல்கள் வந்து ஒரு இடத்துல நம்ம ஆடு மேய்ச்சிட்டு போனோம்னா கை கால் எல்லாம் ஒரு முள்ளு குத்தும், என்ன வேணா ஆகும். ஆமா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு தொழிலை வந்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த தொழிலை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டுக்கறி நம்ம சாப்பிடுறது ஒரு முக்கியம் இல்லை, அதுக்கு பின்னாடி எத்தனை உழைப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தொடர்ந்து நம்ம சிவா டுவெண்டியை பாருங்க. பல இடங்கள் நம்ம சிவா டுவெண்டியில காத்துட்டு இருக்கு. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.